வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டு அதாவது டிஆர்பியில் வந்து 2019 லாஸ்ட்டாக எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமான்னு கேட்காதீங்க, அதுக்கு இல்லை. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, எந்த யூனிட்லேருந்து நிறைய கவர் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ணால் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யூனிட் 1 உங்களுக்கு சைட்லேயே வந்து போட்டிருப்ப என்னென்ன யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க. நம்மளால் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் ஜியாகிரஃபி ஆஃப் அராஃபா. ஓகே, ஜியாகிரபிக்கல் சைட்ஸ் பற்றி இப்போ நீங்கள் படிக்கும் போது எப்படி படிக்கலாம், காலிப்பங்கனில், சங்குந்திரோவில், இல்லைனா வந்துட்டு மொகஞ்ச அராப்பில், காலிப்பங்கல், லோத்தல், இங்கெல்லாம் வந்து என்னென்ன கிடைச்சது, இப்போ வளையல் கிடைச்சதா, இல்லை வந்துட்டு மணிகள் கிடைச்சதா, இல்லைனா டெரக்கோட்டா கிடைச்சதா, அது மாதிரி எங்கெங்கே என்னென்ன கிடைச்சது, யார் யாரை கண்டுபிடிச்சா, என்ன இயரில் கண்டுபிடிச்சான்னு ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மேலோட்டமாக படிச்சுக்கலாம். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு 10 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க இப்போது. ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னும் போது டிஆர்பி ஃபுல்லாக தான் படிச்சாக்கணும் டெப்த்தாக. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The river Indus rises from the dash spring near மானசரோவர் லேக். அதாவது சிந்து நதி மானசரோவர் ஏரிக்கு அருகில் எந்த ஊற்றிலிருந்து தோன்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் பார்க்கும்போது சிந்து எங்கேருந்து வருது, மொகஞ்சதாரோ எங்கேருந்து, ஐ மீன் அந்த சிந்து நதி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஹராப்பாக்கு வந்து எந்த நதி வந்துட்டு போகுது, அது துணையாறு என்ன, நெக்ஸ்ட் மொகஞ்சதாருக்கு துணையாறு என்ன அப்படின்னு துணையாருமே படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செங்கே ஊற்றுகள் அப்படின்றது ஆன்சர். சிந்து நதி மானசரோவர் ஏரிக்கு செங்கே வந்து ஊற்றுக்கு அருகில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் இணைகளில் எது சரியாக பொருந்தப்படவில்லை. நம்ம எப்பயுமே நான் வந்து ஃபஸ்ட்லாம் எழுதும்போது ஒரு சின்ன மைனட் மிஸ்டேக் பண்ணுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட் கரெக்டாக இல்லை வந்துட்டு கரெக்டாக அப்படின்றத நான் பார்க்காம அப்படியே எழுதுவேன். ஸோ பாருங்கள். ஸோ நாட் கரெக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பிடாரி தூண் கல்வெட்டு வந்து சந்திரகுப்தா டூன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற கொஷின்ஸ்லாம் வந்து கரெக்டாக. ஓகேங்களா? அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து ஹரிசேனர் வந்துட்டு கம்போஸ் பண்ணுவார். ஸோ சமுத்திரகுப்தா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் சாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷார்ட்கட்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஜுனாஹர் பார்க் கல்வெட்டு யார் அப்படின்னு பார்த்தா ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா? ஜூன் ஸ்கேன். ஓகே, ஜூன் ஸ்கேன் ஒரே மாதிரி வருதுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹாதிகும்பா கல்வெட்டு வந்து யாருன்னா கலிங்கத்தின் காரவேலர். ஓகேங்களா? ஹாதிகும்பா வந்துட்டு கலிங்கத்துறை காரவேலர். ஓகேங்களா? அப்போ வந்து ஆதி காரம், எப்பயுமே ஆதி காரம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து யூனிட் 1லேருந்து தான் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காரா அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். காரானா வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரி கட்டுறது, கூடுதல் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஸ்தி அப்படின்னா வந்து கட்டாய தொழிலாளர்களுக்கு. ஸோ வந்து கட்டாயமாக வந்துட்டு விபூதி அடிச்சுட்டு உங்கள்கிட்ட கட்டாயமாக காசு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பலி அப்படின்னா வந்து கப்பம், நம்ம வந்து கப்பம் கட்டி கட்டி வந்து செத்து போயிடுவோம் போல், ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாகா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு மன்னர் கொடுக்கணும் ஒரு பங்கு வந்து பாகம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மன்னர் கொடுப்போம். ஓகே, காரம் அப்படின்னா வந்து காரம் கூடுதலாக சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த்து கொஸ்டின் வந்துட்டு பின்வரும் உலோகங்களில் சிந்து சமவெளி நகரத்தினர் அறியப்பட்டவை எவைன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இரும்பு அறியப்படல. ஸோ இரும்பு அலுமினியம் கண்டிப்பாக இல்லை. அப்போ வந்து அது ஸ்கிப் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து முன்வேத காலங்களில் பெரும்பகுதி சப்த சிந்து என்று அறியப்பட்டது. கரெக்ட். ஓகேங்களா? முன்வேத காலங்களில் சபை என்ற சொல் மூத்தோர் அவையை குறிக்கும். கரெக்ட் தான். ஏன்னா வந்து சபை வந்துட்டு எப்பயுமே மூத்தோர் அவை தான் கொடுப்பாங்க. ஸ்மிருதி அப்படின்னு கூட ஒன்று இருக்கும், ஸ்மிருதி சபை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வந்து மூத்தோர் அவை ஒன்று, நார்மலாக ஒன்று தலைவர்களை கொடுத்து. ஓகே, ரிக்வேத காலத்தில் சமூக நிறுவனத்தின் அடிப்படை தாய் வழி குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இல்லை. ஏன்னா ஆரியன்ஸ் எப்போ வந்தாங்களோ, ஸோ அராப்பா ரீஜன்ஸில் இருக்கும் போது நீங்கள் வந்து இண்டஸ் வேலியில் படிக்கும்போது தாய் வழி கொள்கை, தாய் வழி வந்துட்டு தெய்வ வழிபாடுலாம் இருக்கும். ஸோ எப்போ ஆரியர்கள் வந்தாங்களோ அப்பயே வந்துட்டு ஆண்கள் வழிபாடு, தந்தை வழி வழிபாடு அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து பெண்கள் வந்துட்டு ஈக்குவாலிட்டியாக வந்துட்டு எதில் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அராப்பா இந்த மொகஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா அந்த நாகரிக வந்துட்டு வழிபாட்டில் வந்து ரொம்ப வந்து ஈக்குவாலிட்டியாக இருப்பாங்க. எப்போ வந்து ஆரியர்கள் உள்ள வந்தாங்களோ ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த புக்ஸ்லாம் பழைய புக்ஸ் நம்ம அந்த ஏன்ஷியன் இந்தியாஸ்லாம் படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன, ரிக்வேத காலத்தில் சமூக நிறுவனத்தின் அடிப்படை தாழ்வழி குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை. நெக்ஸ்ட் முன் வேத காலத்தில் பிசாச் என்பவர் மருத்துவர் என அறியப்பட்டார். சாரி, கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, முன் வேத காலத்தில் பிசாஜ் என்பவர் மருத்துவர். இப்போ வந்து தன்வந்திரி அப்படின்னு லேட்டர் டேஸில் குறிப்பிடுவாங்க. ஸோ பிசாஜ் அப்படின்னா வந்து மருத்துவர். கரெக்டாக. ஸோ வந்து தாய் வழி குடும்பம் கிடையாது. அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். எரித்திரியன் கடல். ஓகே, எரித்திரியன் கடல் என்ற நூலை எழுதிய அயல் நாட்டு பயணி எந்த நாட்டை சேர்ந்தவர் யாருன்னு கேட்கல, அயல் நாட்டு பயணி யாருன்னு கேட்குறாங்க. ஸோ கிரேக்கம். ஸோ வந்து தலாமிதான் எழுதிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எரித்திரியன் சீது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின்வரும் உபநிடதங்களில்
மறுபிறப்பு கோட்பாட்டை முதலில் குறிப்பிட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறுபிறப்பு கோட்பாட்டை வந்து எந்த உபநிஷம் வந்து குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரக்கதரண்யக்க உபநிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபநிதம் இருக்குது. அதான் வந்து மறு வழிபாட்டு, அதாவது மறுபிறப்பை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு மறுஜென்மம். ஓகேங்களா. பின்வரும் சிந்து சமவெளி நாகரிக இடங்களில் எந்த கோட்டை கொண்டிருக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் இஸ் நாட் ஹேவிங் சித்தடல் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இது வந்து கோட்டையை வந்து கொண்டிருக்கவில்லை. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசிலுமே கேட்டிருக்காங்க. சங்குதாரோ வந்து கோட்டை கொண்டிருக்கவில்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து சுக்கோஜன் தாரோவோ இல்லை ஹராப்பா மொகசரா வந்து கோட்டை கொண்டிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏன்னா வந்து ஹராப்பா தான் மேலே வந்து கோட்டை தானிகளஞ்சியம்லாம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டின் வந்து யூனிட் 2ல கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தானேட். டெல்லி அருகில் ஸ்ரீ என்ற நகரத்தை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அலாவுதீன் கில்ஜி. அவர் தான் ஸ்ரீ என்ற நகரத்தை வந்து கட்டுவார். ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே யூனிட் 2லேருந்து கேட்டிருக்காங்க. இல்துமிஷின் 1 செகண்ட் சாரி ஹஸ்பண்ட்ஸ், வீடு வந்து என்னன்னு தெரியல, இப்படி ஒரு மாதிரி இதுவாகிட்டே இருக்குது. ஓகே, கீழே கொடுக்கப்பட்டவர்கள் தாருல் ஷிபா என்ற தர்மாஸ்பத்திரியை தொடங்கியவர். இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம கிராமத்து வழக்கில் நம்ம ஊர் வழக்கில் வந்து தர்மாஸ்பத்திரி இப்பயுமே இருக்குது. தர்மாஸ்பத்திரி பெரியாஸ்பத்திரின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து டெல்லி சுல்தானேட் வரைக்குமே வந்து அது அந்த மாதிரி அதில் தான் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தர்மாஸ்பத்திரின்னு சொல்கிறதுலாம். ஸோ நம்ம டக்குன்னு கிளிக் ஆகும்போது ஃபெரோஷா துக்ளக் தான் வந்து கிளிக் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு நிறைய வந்து இயற்கைக்கு வந்து தேவையான, அதாவது கால்வாய் ஆகட்டும், அந்த கேனல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து உருவாக்கி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பெண்கள் வந்து கைவிடப்பட்ட பெண்களுக்காக தனியாக வந்து ஒரு ஹோமேஜ் வச்சிருப்பாரு, குழந்தைங்களுக்கான உமன்ஸ்க்காக பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம டக்குன்னு கிளிக் ஆன போனால் அவர் தான் கிளிக் ஆகிற. ஆன்சர் நல்லா பாருங்கள். முகமது பின் துக்ளக் தான் தாருல் ஷிபா அப்படின்ற வந்து ஒரு தர்மாஸ்பத்திரி கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 11th கொஸ்டின் வந்துட்டு இல்துமிஷ் படையெடுப்புகளின் காலவரிசை படிங்க. ஸோ வந்து ரத்தன்பூர் இப்போ வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டர் எல்லாத்தையும் கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் குரூப் 1ல் கூட நிறைய கேட்டிருந்தாங்க போல். சரி, நெக்ஸ்ட் இங்கே என்ன ரத்தன்பூர் வந்து 1301, சித்தூர் வந்து 1334 சம்திங்கில் இருக்கும். நீங்கள் ஸோ வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லா க்ரானாலஜிக்கல் ஆர்டர் கண்டிப்பாக படிச்சிடணும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குவாலியர் தான் ஃபஸ்ட்டு கைப்பிடிக்கிறேன். நான் முடிஞ்சு உங்களுக்கு எல்லாமே இயர் கூடமே வந்துட்டு நான் போட்டு வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலியர், செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்தன்பூர், அதுக்கப்புறம் வந்து மாண்டோர், நெக்ஸ்ட்டு உஜ்ஜயினி. ஓகேங்களா. வந்து எப்பயுமே வந்து ஃபுல்லாமல் படிச்சிருங்க. படிக்கும் போது எப்படி நீங்கள் படிக்கலாம், க்ரானாலஜிக்கல் டைம்லைன் நம்ம வந்து 10th போடும்போது வந்து சோசியல் சயின்ஸ் வந்து டைம்லைன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லைன் இயர்லாம் போட்டுருங்க. க்ரானாலஜிக்கல் என்னென்ன ஃபஸ்ட்டு பிடிச்சாங்கன்றதை போட்டுருங்க. ஸோ 12வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ சுல் இ குல் என்ற கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அக்பர் தான் கொண்டு வரார். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஷைபானி கான் இ கான் சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா பால்பன். ஓகேங்களா. அது வந்து யூனிட் 2, 3ல் கவர் ஆகும். ஸோ அலெக்சாண்டர் தன் புகழ்பெற்ற குதிரை டேஷ் எந்த பேட்டர்ல எழுந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. என்ன பேட்டர்ல இழப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூசி பெல்ஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்ல வந்து இழந்துருவார். நெக்ஸ்ட் ஜீலன் நதிக்கரையோரம் ரோஸ்டஷ்கார் கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஷெஷா தான் அந்த கோட்டையை வந்து கட்டுவார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீலம் நதிக்கரை. என்ன கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோஸ்டஷ்கார் அப்படின்ற கோட்டை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஷஹானா வாஸ் ரிலேட்டட் வித் த ரீஃபார்ம் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஷானா அப்படின்றது வந்துட்டு என்ன வந்துட்டு நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னாவே நமக்கு வந்து அலாவுதீன் கில்ஜி தான் நமக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய வந்து சீர்திருத்தம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 சீர்திருத்தம் வந்து மேஜராக பண்ணியிருப்பாரு. அந்த மேஜராக சீர்திருத்தம் பண்ணதுல விவசாயத்துக்காக நிறைய இப்போ வந்து நான் 1 கிலோ வந்து ஒரு தக்காளி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 900 கிராம் இல்லை 800 கிராம் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 100 கிராம் போடாத ஏமாத்தனதுக்கு அந்த 100 கிராம் வந்து நீங்கள் எவ்வளோ கிராம் போடலையோ எவ்வளோ கிலோ போடலையோ அந்த அளவு வந்து உங்கள் உடல்லேருந்து அறுத்து வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு சீர்திருத்தம்லாம் பண்ணியிருக்காரு. அந்த அப்போ தான் வந்து இந்த எடை சிஸ்டம் அதெல்லாம் வந்தது. ஓகேங்களா. ஸோ வந்து நிறைய சீர்திருத்தம் வந்து அவர் பண்ணியிருப்பார் அலாவுதீன் கில்ஜி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஃபெரோஷா துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ 17th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டசாப் என்பது டேஷ் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அஷ்டசாப் அப்படின்னா வந்து ஒரு ரெவென்யூ. ஓகேங்களா. அது வந்து ரெவென்யூ தொடர்புடையது தான் அஷ்டசாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சாரிங்க, அஷ்டசாப் வந்து ரெவென்யூ வராது, சமயம். ஓகே, அஷ்டசாப் வந்து ஒரு சமயத்தை வந்து தொடர்புடையது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சகல்கானி அப்படின்னு வந்து நமக்கு டக்குன்னு பால்பன் கிளிக் ஆகும். நீங்கள் அப்படியே போட்டுறாதீங்க. ஸோ சகல்கானி வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் என் பண்ணாங்க, நாற்பதின்மர். சகல்கானின்னா ஒன்றும் இல்லை, நாற்பதின்மர் குழு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் சவுகான் அப்படின்னா போலோ விளையாட்டு. ஓகே, குதுபுதீன் ஐபக் வந்து எப்படி இருந்தாலும் போலோ விளையாட்டு அதான் சவுகான்னு சொல்லுவாங்க. கானி ஐகான் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து ஷிதா பைப்போஸ் அப்படின்றது. ஸோ கானி ஐகான் வந்து யார் அப்படின்னு பார்த்தா இல்துமிஷ்னு சொல்லுவோம். ஸோ பைப்போஸ் சகல்கானி வந்து இல்துமிஷ், நெக்ஸ்ட் சவுகான் வந்து ஐபக்கு, கானி ஐகான் வந்து ஃபெரோஷான்னு சொல்லுவோம். சிஜாதா பைப்போஸ் பால்பன். அப்படின்னா என்னென்னா இப்போ பால்பன் வந்து ஒரு முறையை கொண்டு வச்சு இப்போ நம்ம பாஷா படத்தில் ரஜினி வந்துட்டு எப்படி சொல்லுவார் பார்த்தீங்களா, கைக்கு வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு அதாவது வந்து கைக்கு வந்துட்டு முத்த கொடுத்துட்டு போகிற மாதிரி. ஸோ வந்து அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன் வந்துட்டு
கடவுளுடைய நிழல், கடவுளால் அனுப்பப்பட்ட நிழல் நாங்க அப்படின்னு ஒரு கோட்பாட்ட வந்து பால்பன் சொல்லுவாரு. ஸோ அத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பால்பன் வந்துட்டு கையில வந்துட்டு கிஸ் குடுத்துட்டு போணும். அரசருக்கு வந்து நீங்க மரியாதை செலுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்படியும் சொல்லியிருப்பாங்க. சில பழைய புத்தகங்கள்ல பார்த்தீங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கால் பாதங்களை கழுவி அதில வந்து முத்தமிடணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தா, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு நிழல் நாங்க, கடவுள் மாரி அப்படின்றதுக்காக வந்துட்டு சொல்லுவாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு 19th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சரியாக பொருந்தப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சந்தேரி வந்து மேதினி ராய் அனுப்பப்ப 1578ல. ஸோ அதான் சரியான பொருத்தம். அப்ப என்னென்ன தப்பு அப்படின்றது கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பாருங்க. 20வது கொஸ்டின் வந்துட்டு, இது வந்து பக்தி அந்த இது பத்தியும் பக்தி டைனசிட்டி பக்தியா கில்ஜி இல்ல. ஸோ வந்து அந்த பக்திக்கு வந்துட்டு ஒரு இதில துக்காராம் அவங்கலாம் வருவாங்க. சுர்தாஸ். ஸோ அத பத்தி வந்து பக்திக்கு அபகாகங்களை மராத்தியத்தில் இடைவிடாத பாடல்களை உருவாக்கியவர் யார்? ஓகே. அபங்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அன்ப்ரோக்கன் ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்மிங் எப்படி சொல்றது வந்து ரிக்வேதம்ல வந்துட்டு ஒரு 1024 சம்திங் அந்த மாரி ஹிம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து இவங்களுமே இருக்கு. ஸோ வந்து அத வந்து யார் வந்து இடைவிடாத பாடல வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா ஆன்சர் துக்காராம். ஸோ துக்காராம் கதைகள்லாம் நீங்க நெறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கதைகள்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 21st கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ பின்வருவனவற்றில் முகலாயர் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்ட இடங்கள் வருடங்களை பொறுத்து இங்கே பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ்லாம். ஸோ டெல்லி வந்துட்டு 1556. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போது. ஸோ குஜராத் இங்கே வந்து முடிஞ்சா. ஸோ குஜராத் பாருங்கள் 1574. காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் 1642. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் 1646. ஸோ முகலாயர் காலத்தில் முகலாயர் வந்து பாபர் வருவார் 1526 வந்துட்டு 2026. ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்துடுவார் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் யூனிட் 3ல கேட்கப்பட்ட கொஷின் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ டெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்பு. ஓகே. வங்காளம் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். வங்காளம் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஓகே. டெல்லி அப்படின்னு பார்த்தா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்பு. ஓகே. டெல்லி வந்து செம்பு. நெக்ஸ்ட்டு வங்காளம் அப்படின்னு பார்த்தா பித்தளை. பீகார் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு கண்ணாடி. ஓகே. கோல்கொந்த வந்து கோகினவரம். ஸோ கோகினவரத்தை வந்து நாதர்ஷா அப்படின்றவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த கதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 23வது கொஸ்டின் பாபர் தன் படையெடுப்பிற்கு பிறகு முன் அவரது பீரங்கி படையை பாருங்கள். ஸோ வந்துட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் ஃபஸ்ட்டு வந்து பாபர் தான் பீரங்கி படையை இந்தியாவில் பயன்படுத்துகிறாருன்ற விஷயம் நான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி யார் வழி நடத்திட்டு இருந்தாங்கன்றதுலாம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி யார் வந்துட்டு வலிமையான ஒருத்தரை வந்து யார் நியமித்திருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்தத் அலி அப்படின்ற ஒருத்தர் வந்து நியமிப்பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 24th கொஷின் வந்துட்டு பிராமணர்களுக்கு ஜிஸ்யாவை விதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஃபெரோஷா துக்ளக் தாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த அலாவுதீன் கில்ஜிக்கு முன்னாடிலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அலாவுதீன் கில்ஜிக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தாங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் தான். அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக வந்துட்டு இவர் கொண்டு ஃபெரோஷா துக்ளக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கேமராஸ் ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியலங்க. உங்களுக்கும் அப்படி தான் ஆகுதா? எனக்கு தெரியல ஏன் கேமராஸ் வந்து இவ்வளோ இதுவாக ஆகுதுன்னு தெரியல. சரி சாரிங்க. கேமராஸ் நடுவில் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க. பிராமணர்களுக்கும் ஜிஸ்யாவை விதித்தவர் யாருன்னா ஜிஸ்யா வரி விதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் தான். ஏன் வந்துட்டு அப்படி சொல்கிறேன், இது வந்து யூனிட் 3ல தான் வருது. இது வந்து 4th கொஸ்டின் யூனிட் 3ல 4வது கொஸ்டின் அது வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுவார். என்னன்னா இந்த ரெவன்யூ சிஸ்டம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அது யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே கூடிய பிரபுக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தருவாங்க வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளமாக ஒன்று தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த 40 குழு பார்த்தீங்களா அது வந்து ஒழிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இவங்களுக்கு அந்த பிரபுகள் வந்து அரசர்களுக்கு வந்து இணையாக இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அப்போ வந்து நமக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னு நான் உள்ளே வரும்போதே தலைவர் பிளான் போட்டு தான் வந்துட்டு அது மொத்தத்தையும் வந்து தூக்கி தள்ளுவார். ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரோஷா வந்து நிறைய வந்துட்டு இயற்கையாக வந்து நிறைய நல்லது பண்ணுவார். ஹாஸ்பிட்டல் வந்து என்ன நிறைய நல்லது பண்ணுவார். ஆனால் இது பண்ண ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிரபுக்களுக்கே வந்துட்டு திருப்பி வந்துட்டு நிறைய அமௌண்ட் கொடுத்தோம் பவர் கொடுத்து வச்சிருப்பார். ஸோ அலாவுதீன் கில்ஜி என்னெல்லாம் பண்ணாரோ ஃபெரோஷா வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவாப்பில்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 25வது கொஸ்டின். இதோட நம்ம முடிச்சிக்கலாம் செக்ஷனை. நெக்ஸ்ட் வந்து கீழே கொடுக்கப்பட்டவர்களில் எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், தாரா ஷிகோ. இந்த கொஸ்டின் வந்து டிஎன் செட்டில் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ தாரா ஷிகோ வந்து என்ன நூல் எழுதுனாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மஜ்மல் உல் பக்ரைன், ஓகேவா. ஸோ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று வீடியோஸ் வந்துட்டு போட்டிருந்தேன், ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு டிஆர்பிக்கான முக்கியமாக பார்க்கல. ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இவ்வளோ வேகன்சி வருதுன்னு ஹிஸ்டிக் பார்ப்போம். ஏன்னா வந்து 2019 நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் வந்து நடக்கவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸாம் சொல்லலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.